Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Infinix brandingல இருந்து ஒரு 7500 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு தாறுமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் வந்து அடுத்த மாசம் லான்ச் பண்ண போறாங்க. நவம்பர் 20ஆம் தேதி Infinix 7 Lite அப்படினு வந்து ஒரு மொபைல் லான்ச் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா Infinix 7 அந்த சீரிஸோட வெற்றிக்கு அடுத்தபடியா அதை விட கொஞ்சம் கம்மி ரேட்ல லான்ச் பண்ணலாம் அப்படினு வந்து Infinix 7 Lite அப்படி லான்ச் பண்றாங்க. இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா Infinix branding வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வருது அப்படினு சொல்லலாம். Infinix branding நானும் யூஸ் பண்ணிருக்கேன், அந்த மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன். கேமரா வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இப்போ வர மொபைல் சொல்றேன், பழைய மொபைல் சொல்றேன். இப்போ வர மொபைல் பாத்தீங்கன்னா கேமரா வைஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்றாங்க. டிஸ்ப்ளே மட்டும் இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படினா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மொபைல் வந்து இந்த பிராண்டிங்ல எதிர்பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டிஸ்ப்ளே மட்டும் தான் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா Infinix branding வந்து ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு மித்த பிராண்டிங்க்கு. ஃபர்ஸ்ட் மொபைலை பத்தி பார்த்தலாம். லான்ச்சிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதி லான்ச் பண்றாங்க. பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7500 ரூபாய் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கம்மியாக லான்ச் ஆக தான் வாய்ப்பு இருக்கு, அதிகமாக லான்ச் ஆகாது. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio P22 ஒரு பவரான கேமிங் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். கேம் வைஸ் இந்த மொபைல் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா RAM வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB இன்டர்னல் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு 128GB கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், கொடுக்கறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க எக்ஸ்பேண்டபிள் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2DB வரைக்கும் இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து Infinix brandingல சொல்லியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் VR G80 320 அப்படின்னு ஒரு பவர் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுற கொடுத்துருக்காங்க. இது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். எனக்கு தெரிஞ்சு Helio P22 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் வைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720x1600 கொடுத்துருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் டிஸ்பிளேல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஒரு 1018x2400 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கும். இப்பயும் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. டிஸ்பிளே மட்டும்தான் கொஞ்சம் கம்மி கிளாரிட்டியாக தெரியுது. மித்தபடி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இந்த மொபைல் தாராளமாக எடுக்கலாம். ஒரு 7500 ரூபாய் 7000 ரூபாய் உங்கள் பட்ஜெட் அப்படின்னா தாராளமாக இந்த மொபைல் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பிக்சல் பெர் இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 266 பிக்சல் பெர் இன்ச்சிங் ரேட் கூட ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் மட்டும்தான் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ரியர் சைட் சொல்கிறேன். 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்காமையே வெறும் 64 மெகா பிக்சல் கொடுத்து சிங்கிள் கேமராலேயே ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்த்துருக்கலாம். இவங்க தேவையில்லாமல் இந்த 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ரொம்ப யூஸ் ஆகாது. ஆனாலும் பரவாயில்ல, பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெக்கார்ட் இருக்க மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக என்னோட பழைய வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஏன்னா ஒரு புது மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இங்கே கிளார் கூட தெரியும். இந்த இடத்துல ட்ரைபாடில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஏன்னா செல்ஃபி கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன மொபைல் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோட எண்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மொபைலில் பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே பவர் கன்சம்ஷன் பண்ணும். Helio P20 அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்பலாம் கன்சம்ஷன் பண்ணாது, கொஞ்சம் அதிகமாக கன்சம்ஷன் பண்ணும். கிட்டத்தட்ட இந்த பேட்டரி 1.5 டே 2 டேஸ் வந்து 1.5 டே தான், 2 டேஸ்லாம் வர வாய்ப்பில்லை. 1.5 டே கண்டிப்பாக இந்த பேட்டரி லைஃப் கொடுக்கும். கண்டினியூஸ் யூஸ்க்கே Type-C போர்ட்டில் வருது. ஏன்னா Infinixல் Type-C போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே எக்கச்சக்கமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நாங்கள் Type-C கொடுத்துட்டோம். ஏன்னா இப்போ வர எல்லா மொபைலுமே Type-Cல வந்துட்டு இருக்குது. Infinixும் கொஞ்சமாக அவங்களோட பிராண்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. உண்மையிலுமே Infinix சல்யூட் பண்ணலாம். ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஒரு வெர்ஷனுக்கும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து Infinix பிராண்டிங்ல வந்து எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி 7 சீரீஸ்லேருந்து 7i ஒரு சின்ன வேரியன்ட் விட்டுருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. அது இல்லாமல் இன்னொன்று Infinix Note 8i அப்படின்னு வந்து 2 மொபைல் வந்து லான்ச் ஆகுது. சேம் அதுவும் நவம்பரில் அடுத்தடுத்து டக்குன்னு லான்ச் பண்ணுறாங்க. ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. கண்டிப்பாக நாம் ஒரு பெஸ்ட் லெவலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட Infinix வந்து செயல்பட்டு இருக்காங்க. அது வந்து தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா எக்கச்சக்க பிராண்டிங் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க தனியாக ஒரு
இவங்க டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இந்த 2 பிராண்டிங்க்கு ஒரு தனியான சண்டை போயிட்டுருக்கு. கொஞ்சம் பீட் பண்ணி இந்த ரெட்மி, ஓப்போ, விவோ இதுக்குள்ளே இவங்க காம்படிஷனுக்கு வரணும் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டுருக்கு. நீங்கள் ஒரு லைக் பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வேறு என்ன சொல்கிறது, இந்த மொபைல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக பண்ணலாம். நான் ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கேமரா குவாலிட்டி எந்த மொபைல் அப்படின்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மொபைல் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max, Redmi Note 9 Pro கிடையாது, Redmi Note 9 Pro Max. 5 நிமிஷம் தான் எடுத்திருக்கேன். ஓகே, இன்னும் ஒரு நிமிஷத்தில் இந்த மொபைலை பற்றி சொல்கிறேன். கேமரா வைஸு சூப்பராக இருக்குங்க. ஒரு ஃப்ளவர் எடுக்கிறீங்க, ஒரு செடியை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த க்ரீனிஷ் வந்து ஒரு நல்ல பஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமரா செல்ஃபி கேமரா நல்ல டீட்டெயில்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட அதில் தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். 32 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. டே லைஃப்பில், அதாவது பகலில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கேமரா வேறு லெவல் அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஒரு 16,000 செக்மெண்ட்டில், 16,000 தான் இந்த மொபைல் ஆஃபரில் எடுத்தேன். 16,000 செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான மொபைலுங்க. தாராளமாக நீங்கள் Redmi Note 9 Pro Max உங்கள் பட்ஜெட் 5 ரூபா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு Redmi Note 9 Pro Max எடுத்துருங்க. ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலுங்க. இது வரைக்கும் ஏன்டா இந்த மொபைல் எடுத்தோம் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல கூட எனக்கு தோணல. அவங்களோட யூஐயும் சரி, கேமராவும் சரி, பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் சரி, 33 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 3/4 மணி நேரத்தில் அசால்ட்டாக இருங்க. 1 மணி நேரம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வர்றதுக்குள்ளே இந்த மொபைல் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலோட ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுறேன். இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுறேன். பேட்டரி டெஸ்ட், கேமரா டெஸ்ட், எந்த டெஸ்ட்டு பண்ணணும் அப்படி ட்ராப் டெஸ்ட் மட்டும் சொல்லிடுறாங்க. கீழே போட்டுலாம் உடைக்க முடியாது. ட்ராப் டெஸ்ட் மட்டும் வேணாம். மித்த எந்த டெஸ்ட்டு சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக இந்த மொபைலை பற்றி பண்ணலாம். ஓகே, வீடியோட எண்டுக்கு மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. மறுபடியும் சொல்லிட்டோம் போல இருக்குது. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.